இன்னைக்கு ஒரு சண்டே மினி லாக் தான் பார்க்க போறோம். பிரணேஷ் பிரணீதா எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே செஸ் விளையாடுறதுக்காக செஸ் காயின்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் நான்வெஜ் செய்யறதுக்காக வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்காக மசாலா எல்லாம் கலந்து மீன்ல தடவிட்டு இருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து பிரணேஷ் பிரணீதாவுக்கு, எங்களுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மாமியார் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாங்க சமைக்கிற டைம்ல இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரணீதாவுக்கு வந்து எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பிரணீதாவும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா. ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பிரணீதாட்ட கொண்டாந்து வச்சேன். பிரணீதாவுக்கு அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. பிரணேஷும் சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்க மாமியார் மண் சட்டியில வந்து குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து மீனை வாஷ் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க அதுல போட்டுட்டு இருந்தாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்புல சாப்பிட்டாங்க. செம்மையா இருந்தது. சிக்கன் வந்து பிரணேஷ்காக, அவன் வந்து சிக்கன்ல சாப்பிட்டான். சண்டே இப்படிதான் போனுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணீதாவுக்கு தலை சீவுறதே பெரிய கஷ்டமா இருக்குங்க. அது ஸ்கூல்ல இருந்து வரும்போதெல்லாம் தலையெல்லாம் பிச்சு முன்னாடி போட்டு அசிங்கமா இருக்கு. அதனால அவளுக்கு ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சலூன் போனோம். எங்க போறோம்? வீட்டுல வந்து ஹேர் கட் பண்ண போலான்னு சொல்லிட்டு அங்க போய் சீட்ல உட்கார வச்சதுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லி பேக் சைட்ல இருந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கட் பண்றீங்களா கியூட்டா பேசிக்கிட்டே கட் பண்ணாங்க. கையில கட் பண்ற வரைக்கும் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. முன்னாடி சீ விடும் போதுதான் களைச்சு விட்டுட்டே இருந்தா. அப்படி இப்படி பேசி ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியாச்சு. ஃபைனலா இதாங்க பாப்பாவோட ஹேர் ஸ்டைலு. அவங்க அப்பாவும் அண்ணாவும் ஹேர் கட் பண்ற வரைக்கும் வெளியே ஒரு பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தா. பாப்பாவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். சேலத்துல ஒரு சின்ன வேலை இருந்தது. அப்படியே சிஸ்டர்ஸையும் மீட் பண்ணிடலாம் சொல்லிட்டு சேலம் வர சொல்லி எல்லாரும் மீட் பண்ணோம். அங்க இருந்து ரிலையன்ஸ் மால் போயிட்டு ரிலையன்ஸ் மார்ட்ல தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். நானும் எங்க வீட்டுக்காரும். என் தங்கச்சி வீட்டுக்காரு ஏங்க எல்லாம் கையிலேயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே மேல போனோம். மேல போனா மசாஜர் இருந்தது. என் தங்கச்சி வீட்டுக்காரங்க ரெண்டு பேருமே வந்து மசாஜர்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அங்க 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னதுனால பீஸா ஹட் போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணோம். நாங்க ஆர்டர் பண்ண பீட்சா வந்தது. சிஸ்டர்ஸ் எல்லாருமே பீட்சா சாப்பிட்டோம். அவங்க 3 பேரும் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்படியே அங்க எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா எப்பயுமே எங்களுடைய ஃபைனல் டச் வந்து டீயா தான் இருக்கும். ஒரு டீ ஷாப்ல போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். யாரெல்லாம் டீ லவர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆடி 1 அன்னைக்கு நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க அம்மா வீட்டுக்கு போறனாலே வந்து பிரணீதாக்கு ரொம்பவே ஹாப்பி. சேர்ன உடனே பிரணீதா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேலம் வந்தது என்னுடைய ஃபர்ஸ்ட் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்தது பிரணீதாவை தூக்கிட்டாங்க. அப்படியே நாங்க அங்கிருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே அம்மா ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சிட்டாங்க. செகண்ட் சிஸ்டருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இதுதான் தலை ஆடி. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. எங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரும் தேங்காயை உடைச்சி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் என் சிஸ்டரும் வந்து தீனி போட்டுட்டு இருந்தோம். தேங்காயில குச்சி சொருவி தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்க அம்மா மேலேயே தேங்காய் சொல்லணும்னு சொல்லிட்டு அடுப்புலாம் எடுத்து வச்சு விரவெல்லாம் வச்சு பத்த வச்சுட்டாங்க. நாங்க எல்லாரும் தேங்காய் சொல்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தா குட்டீஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுப்பு பத்த வச்சதுமே குட்டீஸ் எல்லாருமே தேங்காய் சுடுறன்னு ஆளுக்கு ஒரு குச்சியை பிடிச்சிட்டு நின்னுட்டாங்க. எல்லாரும் வந்து அப்புறம் ஃபேமிலியோட தேங்காய் சுட்டோம். எல்லாரும் தேங்காய் சுடவே டயர்ட் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. ஃபைனலா நான் தான் சுட்டுட்டு இருந்தேன். தேங்காய் சுட்டு முடிச்சு எல்லாரும் அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஆடி 1க்கு யாரெல்லாம் தேங்காய் சுட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஆடி வெள்ளி அப்படிங்கறதுனால நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். பஸ் விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப லாங்கா போனதுக்கு அப்புறம் முருகருக்கு பக்கமா போயாச்சு. இந்த கேங்ல ஒரு வாண்டை மட்டும் காணோம். இது யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே அங்க இருந்து பாத தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள கூண்டு மாதிரி இருந்து அதுக்குள்ள நடந்து போய் டோக்கன் வாங்கிட்டு முருகரை அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கர பிரம்மாண்டமா தெரிவாரு. கீழே இருக்க முருகரையும் தரிசனம் பண்ணியாச்சு. வெளியே வந்தோம் அப்படின்னா வேல் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு வேல் வாங்கியிருந்தேன். எங்களுக்கு பாய் சொல்லிட்டு குட்டீஸ் 2 பேரும் எங்க வீட்டுக்காரும் என் தங்கச்சி வீட்டுக்காரும் சேர்ந்து மலையில இருக்க முருகனை வந்து தரிசனம் பண்ண போயிட்டாங்க. இதோட பாதை பாத்தீங்கன்னா கரடு முரடா இருக்கும். ஏன்னா இது ஒரு குட்டி கரடு. மேல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் வியூவும் நமக்கு சூப்பரா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பாறை மேல நின்று 3 பேரும் இயற்கையை ரசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மலையில இருந்து இன்னொரு மலையை பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து முருகர் வந்து படுத்திருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியும். ஆடி வெள்ளி முத்துமலை முருகன் கோயில்ல சிறப்பான தரிசனம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஆடி மாசம் சீருங்க. எனக்காக எங்க தாய் மாமா வீடு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். மாம்பழம், கொய்யாக்காய், பப்பாளி, ஒரு பெரிய வானல் நிறைய கல்லக்காய், அதே மாதிரி செடியோட இருக்க முள்ளங்கி, கிளிமூக்கு பச்சை மாங்காய், அதுக்கப்புறம் மொளாம்பழம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் வந்து எங்க தாய் மாமா வீடு கொண்டு வந்திருந்தாங்க. சோ அவங்க வந்திருக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தவம் செய்யலாம் சொல்லிட்டு செஞ்சோம். இட்லி போட்டு சந்தவத்தை புழிஞ்சதுக்கு அப்புறம் எங்க மாமியார் வந்து வெள்ளைப்பாகும் கல்லையும் எள்ளும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தாங்க.
இருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையவே தேங்காய் சுரண்ட விட்டுட்டாங்க. லாஸ்டா வந்து என் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு, அதனால ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வீட்டுக்கு அழைச்சிருந்தோம். அவரையுமே தேங்காய் சுரண்ட விட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஆடி சீர்ல யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ரீசெண்டா என் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு, அவங்களுக்கு விருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தோம். எங்க மாமியாரும் எங்க மாமா ஒய்ஃபும் விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரையும் முதல்ல உட்கார வச்சு இலை போட்டு தண்ணி தெளிச்சு ஸ்வீட் வச்சு சாப்பாடு வச்சு முட்டையெல்லாம் வச்சு ஸ்பெஷலா போட்டி செஞ்சிருந்தாங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, பொண்ணு மாப்பிள்ள மட்டும் இல்லாம ஃபேமிலியவே விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தோம். முன்னாடி நாள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதீங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் வந்து ஃபேமிலியோட விருந்து வந்து சாப்பிட்டோம். வீட்லயே சாப்பாடுலாம் ரெடி பண்ணதுனால மொட்டை மாடியிலே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாச்சு. எங்களுக்குள்ளேயே நாங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பரிமாறி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். ஒரு வாண்டு மட்டும் பாருங்களேன், சாப்பிட சொன்னா சாப்பிடாம ஸ்கிரீன் பின்னாடி நின்னுட்டு பிக்கப்புன்னு விளையாண்டுட்டு இருக்கு. முன்னாடி நாள் ஃபேமிலி டூரும் அடுத்த நாள் ஃபேமிலியோட விருந்து சாப்பிட்டதும் மறக்கவே முடியாது. ரொம்ப ஜாலியா போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணிதாவும் நானும் ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு தான். அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாரு. போற வழியில எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு பூ வாங்கி கொடுத்தாரு. அதை நான் வச்சிட்டு இருந்தேன். மேடம் வந்து ஒரு லுக் விடுறாங்க. மாமியார் எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. சோ போனதும் பிரணிதாவை வாங்கிட்டாங்க. நாங்க போனது ஒரு முஸ்லீம் மேரேஜ் தான். சோ அவங்க போறது கட்டியுமே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரே இடத்துல இருந்தாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட போயிட்டோம். முஸ்லீம் மேரேஜ்னாலே பிரியாணி தானே. சோ பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடறத பார்த்துட்டு அவளே வந்து சாப்பிடுறேன்னு சொல்லி அவளே அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஐஸ்கிரீம் வரவும் மேடம் பிரியாணி விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் கட்டினா எடுத்துட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் கட்டினா இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. அந்த குட்டி பாப்பா கூட பிரணிதா ஓடி பிடிச்சி அழகா விளையாண்டுட்டு இருந்தா. ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க, அவங்கள தூக்கி வச்சிருந்தா. பிரணிதா வந்து பாப்பாக்கு அழகா முத்தம் கொடுத்தா. அந்த குட்டி பாப்பா கூட பிரணிதா ரொம்பவே அட்டாச் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ரோஸ் கொடுத்து ரொம்பவே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்கறத பார்த்துட்டு பிரணிதா வந்து ஒரு ஒயிட் கலர் பூ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. இப்படிதான் இந்த மேரேஜ் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ரணி என்னம்மா பண்ற? மிஸ் இது சொல்லி கொடுங்க. இது என்ன ஷேப்? ஸ்கொயர். ஸ்கொயரா? இது என்ன ஷேப்? சர்க்கிள். சர்க்கிள். என்ன ஷேப்? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள். இப்படி வச்சு சொல்றா ட்ரையாங்கிளா? எங்க காட்டு. ட்ரையாங்கிளா? என்னது இது? இங்க பாரு. மேங்கோ. மேங்கோவா? இது என்ன? ஆரஞ்சு. ஆரஞ்சு. சூப்பர். மாம்பழம். மாம்பழம். மல்கோவா மாம்பழம். சேலத்து மாம்பழம். தித்திக்கும் மாம்பழம். அழகான மாம்பழம். அவ்வளவுதானா? எங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள். இது கிளி. இது ரோஸ். ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் பிரணேஷ் கேட்டான் அப்படிங்கறதுக்காக ஹோட்டல் போயிருந்தோம். அங்க மெனு கார்டு கொடுத்தாங்க. பிரணேஷை பார்க்க விடாம பிரணிதா புடுங்கி பார்த்துட்டு இருந்தா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பிரணிதா அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அழகா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தா. டிஷ்யூ பேப்பர்ல வந்து கையை தொடச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து பிரணேஷுக்கு தான் வந்திருந்தது. அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அடுத்து பிரணிதாவுக்கு பிடிச்ச சிக்கன் 65 வந்துருச்சு. ரொம்ப சுற்றுச்சாங்க. அதுல எக்ஸ்பிரஷன் வேற. எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணது வரிசையா ஒன்னொன்னா எல்லாத்துக்கும் வந்துருச்சு. பிரணிதா வந்து 65 ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் நைட்ல லைட்டா தான் சாப்பிடுவோம். ஆளுக்கு பாதி கார்லிக் ரொட்டியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரணேஷ் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தான். பிரணிதா வந்து சிக்கன் 65 சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியா பிளேட் வாங்கி அவளும் வந்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்பெல்லாம் அடிக்கடி ஹோட்டல் வரதே இல்லைங்க. ரொம்ப மாசம் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.